ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராயலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராயலில் வந்து பார்த்திங்கன்னா நியூ பர்த் வந்து ரெக்வெஸ்ட்டு கொடுக்கலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில். ஏன்னா ராயலை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா தான் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இடையில வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கம்பெனியில் நிறையா லாஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஆப் வந்து மெயின்டெனன்ஸ் மோடில் போட்டு ரியல் வெர்ஷனுக்கு வந்து நாங்கள் வந்து வர்றோம் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து இந்த விஸ்வரூபா மேளா அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் நியூ ஜாயினிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து இன்னும் ஒரு வித்ட்ரா கூட எடுத்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பதில் அப்படிங்கிறது இன்னும் அவங்க வந்து கம்பெனி சைட்லேருந்து கொடுக்கவே இல்லை. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்ட்ரா 2 வித்ட்ரா எடுத்துகிட்டு போட்ட அமௌண்ட்டில் வந்து இன்னும் பாதியோடு எடுக்காமல் ஸோ காவாசி எடுத்துகிட்டு அவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கும் என்ன பதிலுங்கிறது கம்பெனி சைடு இருந்து எதுவுமே அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. கேட்டால் நாங்கள் வந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து தருவோம், இந்த ஆப் வந்து மெயின்டெனன்ஸ் மோடில் அபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் எங்களோட டெலிகிராம் சேனலில் வந்து கொடுப்போம், டே பை டே வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து கொடுக்கல. ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து தெளிவாக வந்து இது வரைக்கும் வந்து ராயலோ வந்து கொடுக்க கிடையாது. ஸ்டார்டிங்கில் இருந்தும் சரி, இப்போவும் சரி. இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா ரியல் வெர்ஷன் வந்து ரீலான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரீலான்ச் பண்ணதும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மினிட்ஸு 5 மினிட்ஸு இதுக்குள்ள தான் இவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அதுக்கு மேலேயெல்லாம் அவங்க வந்து எதுவுமே இப்போ வந்து பேச மாட்டாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, பேச தெரியாது. அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ யாரும் வந்து கேள்வி கேட்டாலும் அதுக்கு வந்து பதிலும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் வெர்ஷனில் வந்து நாங்கள் வந்து ரியல் வெர்ஷன் வந்து வந்திருக்கோம். ரியல் வெர்ஷனில் வந்து எல்லோரும் வந்து நியூவாக வந்து அமௌண்ட்டு வந்து பே பண்ணுங்கள். அமௌண்ட் வந்து பே பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ரீஒர்க் வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 14ஆந்தேதி வந்து நேற்று அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. 13ஆந்தேதி அன்னைக்கு வந்து ரீலான்ச் வந்து பண்ணிடுவோம். ஸோ ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீபர்ச்சேஸ் பண்ணுறது பண்ணாதது அது டீம் மெம்பர்ஸ் வந்து உங்களோட விருப்பம். நான் வந்து யாரையும் வந்து கட்டாயப்படுத்தலை. ஓகேவா? நீங்கள் இங்கே வந்து என்னோடய டீமில் தான் இருக்கீங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும். ஸோ பண்ணினா தான் எனக்கு வந்து சீலிங்கோட அந்த ₹1 ₹2 கிடைக்கும் அப்படின்னு நான் யார்கிட்டையும் வந்து கம்பல் பண்ண மாட்டேன். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது, ஏன்னா யாரையும் வந்து நம்பாதீங்க. ஓகேவா? அதை நான் வந்து சொல்லிடுறேன். இனிமேல் இது வரைக்கும் நம்பியிருந்தாலும் சரி, இனிமேல் வந்து யாரையும் வந்து நம்பி வந்து இவங்க லைஃப் டைம் வந்து வருவாங்க, ஸோ இவங்களால் நம்ம வந்து லைஃப் டைம் வந்து இன்கம் வாங்கி நல்லா இருக்க முடியும் அப்படின்னு வந்து தயவுசெய்து நினச்சிடாதீங்க. அது வந்து சத்தியமாக நடக்காது. ஏன்னா யார் எப்போ போவாங்கிறது சொல்ல முடியாது. அதனால இவங்க தான் லைஃபு அப்படின்ட்டு உங்களோட ஓன் ஒர்க்கை வந்து விட்றாதீங்க. தயவுசெய்து விட்றாதீங்க. நான்லாம் விட்டுட்டு இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்னா இவங்க நெட்வொர்க் வந்து நல்லா பண்ணுவாங்க, இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி நம்ம வந்து பெரிய லெவலில் ஆயிடலாம் அப்படிங்கிறது உங்களோட தாட்டை வந்து தயவுசெய்து வச்சுருந்தீங்க அப்படின்னா தூக்கி போட்டுருங்க. உங்களோட ஓன் ஒர்க் வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து அந்த ஒர்க்கையும் வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இதெல்லாம் சும்மா ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக வந்து எடுத்து பண்ணுங்கள். இதில் நீங்கள் வந்து நியூ பர்த் வந்து பண்ணுறது பண்ணாதது அது உங்களோட விருப்பம். நான் வந்து எனக்கு வந்து ஃபீலிங் வேணும் அப்படிங்கிறக்காண்டி யாரையும் வந்து நான் வந்து கட்டாயப்படுத்த கிடையாது. ரீபர்த்து பண்ணுறது பண்ணாதது உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டேன். பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த நியூவாக வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க, இந்த ஒரு அமௌண்ட்டு கூட எடுத்திருக்க மாட்டீங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னும் என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லவே இல்லை. ஸோ ஒரு வித்ட்ரா 2 வித்ட்ரா எடுத்தவங்களுக்கும் என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது எதுவுமே வந்து அவங்க வந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னும் கொடுக்கல. ஏன்னா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த டெலிகிராம் சேனலில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒரு வித்ட்ரா 2 வித்ட்ரா எடுத்தாங்களா ரிமைனிங் அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. ஏங்க இந்த ரிமைனிங் அமௌண்ட்லாம் இவ்வளோ நாள் ரன் பண்ண கம்பெனி தானே, ஆல்ரெடி அப்படியே அந்த இருக்கிற அக்கௌண்ட்டை அப்படியே ஓப்பன் பண்ணி விடாது. இருக்கிற அமௌண்ட் எல்லாமே அவங்க வந்து ஆல்ரெடி ட்ரையல் வெர்ஷனில் இருந்தது எல்லாமே ஜீரோ பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, வாலெட் எல்லாம் ஜீரோ பண்ணிட்டீங்க. இப்போ திருப்பி ரீபர்ச்சேஸ் பண்ண சொல்கிறீங்க. இது கொள்ளையா இல்லை என்ன? ஒன்றுமே புரியல. என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல கம்பெனியில்.
தயவுசெய்து இதில் அதிகமான அமௌண்ட்டெல்லாம் யாரும் வந்து ரீபர்த் பண்ணுறனாலும் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு 1950 ஸோ இந்த பிளானில் வந்து ஜஸ்ட் நான் வந்து அமௌண்ட் போட்ட அமௌண்ட்டை விட 3 மடங்கு எடுத்துட்டேன், ராயலோவில் வந்து நான் சம்பாரிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த அமௌண்ட்டை வந்து போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதர்வைஸ் இதுனா ரீபர்ச்சேஸ் பண்ணலை அப்படின்னா டீம் போயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா டீம் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு வந்து இந்த டீமை வந்து உருவாக்கி பண்ணியிருக்கோம், எடுத்து வச்சுருக்கோம். சில பேர் வந்து அந்த 10 ரெஃபரல் 15 ரெஃபரல் கொடுத்து டீம் வச்சுருக்காங்க, ஓகேங்களா. அதை விட ஒருத்தனும் 200 டேரக்ட்டு 250 டேரக்ட்டு கொடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டீமை கொண்டு வந்தால் இவங்க வந்து அசால்ட்டாக சொல்கிறாங்களாம். ஸோ இந்த டேக்குள்ளே இன்றைக்கி என்ன 14 டு 29 29ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ரினியூ பண்ணலை அப்படின்னா உங்களோட டீம் வந்து கிடைக்காது. இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமாக இல்லை? நான் அதான் கேட்குறேன், நான் அந்த வீடியோவில் கேட்குறேன், உங்களுக்கு வெக்கமாக இல்லை இதை சொல்கிறதுக்கு? அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டீம் எடுத்திருப்பான், ரீபர்த் பண்ணலாம் அவங்க டீம் வந்து போயிருமா. இதை கம்பெனியாக இருந்து ஒரு கம்பெனியில் ஒரு இது சொல்கிறதுக்கு உங்களுக்கு இது என்னையா? இதெல்லாம் எதை திட்டி விட்றவங்க அவங்கெல்லாம். நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டீம் எடுத்து வச்சுருக்கிறேன், ரீபர்த் பண்ணலைன்னா போயிருமா? என்ன பிளாக்மெயில் பண்ணுறாங்களா அவங்க? எதை பேசினாலும் இது வரைக்கும் நான் வீடியோ போட்டிருக்கவே மாட்டேன், சரி அமைதியாகவே இருந்துட்டேன். ஆனால் டீம் போயிடும் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை அந்த வாலெட்டு கூட 0 ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் எதுவும் வந்து சொல்லலை. டீம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்களே இவங்க, இதெல்லாம் சொல்லலாமா? அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு, நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டீம் உருவாக்கி வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த டீம் போயிடும் அப்படின்னு சொல்கிற, என்றைக்கா இருந்தாலும் ரீபர்ச்சேஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு கீழே தான் வருவாங்க அப்படின்னு சொல்லுங்கள். இதில் ஒரு நியாயம் இருக்குது. அது என்ன டீம் போயிடும்? அப்போ நாங்களே நான் கேனப்பயில்களா? இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டீம் எடுத்து உருவாக்கி வச்சுருந்து எவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்போம், எவ்வளோ ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணியிருப்போம், எவ்வளோ பதில் சொல்லியிருப்போம். அசால்ட்டாக டீம் போயிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க? பாருங்கள், அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. அவ்வளோவா வீடியோ போகிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு ராயலை பற்றி. ஏன்னா இந்த ஒரு கண்டென்ட்டை போடுறதுக்கு வேறு கண்டென்ட் பண்ணியிருந்தாலும் அவன் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நைட்டு பகல் இரவுமா வந்து சுற்றி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதர் கம்பெனியில். இவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்குறதில்ல. கேட்டால் நாங்கள் ரியல் வெர்ஷனில் கரெக்டாக எல்லாம் வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. பார்க்குறேன் ரியல் வெர்ஷனில் என்ன தான் நீங்கள் வந்து கொடுக்குறீங்கன்னு பார்க்குறேன். ஸோ அப்புறம் இருக்குது. இது வரைக்கும் நான் சைலண்டாக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரியல் வெர்ஷனில் உங்களோட ஆக்டிவிட்டி எல்லாமே பார்ப்பல, எல்லாம் ரீபர்த் ஒரு சில பேர் பண்ணுவாங்க, யாரும் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் கான்செப்ட் கொண்டு வரீங்க அப்படின்னு பார்க்கலாம். என்னவோ கொண்டுட்டு வாங்க, எதுவோ கொண்டு வராமல் போங்க. முதல்ல என்ன பண்ணணும், நீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும், கரெக்டாக அனௌன்ஸ்மெண்ட் கொண்டு கொடுக்கணும். ஸ்டார்டிங்கில் இதுதான் பண்ணீங்க, ட்ரையல் வெர்ஷனில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறதில்ல. ரியல் வெர்ஷன்லையும் ஒரு இந்த ஓப்பன் ஆகிடுச்சு அப்படிங்கிறது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறதில்ல, எதுவுமே கொடுக்குறதில்ல. மக்கள் இப்படி ஒருத்தவங்களாக தொங்கிக்கிட்டே இருந்து ஸோ கடைசியில் அவங்க வெறுத்து போய் இந்த கான்செப்ட் இதுவே வேணாண்டா அப்படின்ட்டு எவ்வளோ பேருக்குங்க பதில் சொல்கிறது? டெய்லி எப்போ ஓப்பன் ஆகும்? இந்த ஓப்பன் ஆகிருங்க 1 வீக்குங்க, ஒரு 2 டேஸுங்க, எவ்வளோ பேருக்குங்க பதில் சொல்கிறது? இவங்களுக்கு ஃபோன் பண்ணால் எல்லாமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. இவங்க கண்டென்ட் எடுத்ததுக்கு நம்ம தான் அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு இருக்கணும் போல் இருக்குது. டீம் மெம்பர்ஸ், நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ரீபர்ச்சேஸ் பண்ணுறது பண்ணாது அது உங்களோட விருப்பம். நான் வந்து யாரையும் கட்டாயப்படுத்த கிடையாது. எனக்கு சீலிங் அமௌண்ட் வந்தால் வருது, வரலனா போகுது. இது ஆல்ரெடி கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இனிமேலும் வந்து நியூவாலாம் நான் ஒரு ஜாயினிங் கூட கொடுக்க மாட்டேன். தயவுசெய்து யாரும் வந்து புதுசாலாம் வந்து ஜாயின் கொடுக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய டீம் வச்சுருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழே நீங்கள் நிறையா சம்பாரிச்சிருந்தாலும் சரி, இதில் எல்லாம் டீம் கொடுத்து மறுபடியும் கஷ்டப்படாதீங்க. ஏன்னா நான் அனுபவத்தில் வந்து சொல்கிறேன். மறுபடியும் வந்து ஒரு ஆளை வந்து சேர்த்து விட்டு இவங்க ஃபஸ்ட்டு இந்த வித்ட்ரா பற்றியே அவங்க வந்து பேசவே கிடையாது இது வரைக்கும். சரி இவ்வளோ ஜாயின் பண்ணிவிட்டு இவ்வளோ நாளில் இவங்க வந்தால் வித்ட்ரா எடுத்துக்கலாம். எவ்வளோங்க பேசுனா ஒரு 24 ஹவர்ஸும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாங்க. எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் சைலண்டாக ஆப்பை வந்து ஏன்னா எல்லோரும் பேமெண்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க.
கொடுக்குறேன். அந்த பை பிளானை வந்து கிளிக் பண்ணுற பாருங்கள், என்ன தான் வருதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இவங்க என்ன கான்செப்டில் ட்ரையல் வெர்ஷனில் இருந்ததோ அதே தான் ரியல் வெர்ஷன்லையும் ஐடி வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் ஏதாவது ஒரு ப்ராடக்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேவா, நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நியூ பர்த் ஆக்டிவேஷனா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேங்க் கொடுத்துருக்காங்க. ஐடிஎஃப்சின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, சிட்டி யூனியன் பேங்க்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் வந்து ஐடிஎஃப்சியாக, பேங்க் அக்கௌண்ட் நேம் வந்து ராயலோ இன்வோ வேர்ல்டு மார்க்கெட்டிங்கா. ஸோ அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்சி கோடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. டி நகர் பிரான்ச்சு. இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பே பண்ணியிருப்போம். என்ன டேட்டில் வந்து நம்ம வந்து பெய்ட் பண்ணால் அதை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூபிஐ ஐடி வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட்லேயே மறுபடியும் இவ்வளோ நாள் கொண்டு வர்றாங்களே, இதில் வந்து ஃபேக் ஐடி வந்து வராதா? எவ்வளோ வேறு கான்செப்ட் ஆட்டோமேட்டிக்கு பேமெண்ட்டு பெய்டு மெத்தட்லாம் இருக்குது. ஸோ அதுலேயெல்லாம் வந்துருக்கலாம். ஸோ இதிலே வந்து முதல்ல எங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா ஐடி வந்து நிறையா வந்திருக்குது. எல்லா பேரும் எங்களை ஏமாற்றிட்டாங்க, டூப்ளிகேட் ஐடி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இதில் வந்து டூப்ளிகேட் ஐடி வராதா? 29 வரைக்கும் 29ஆம் தேதி வரைக்கும் இவங்க வந்து இப்போ அமௌண்ட் வந்து நம்ம வந்து கட்டி பெய்டு பண்ணணுமா. 2 நாளில் வந்து எல்லா ஐடியும் ஆக்டிவேட் பண்ணிடுவாங்களாம். இதில் 2 நாளில் நியூ பர்த் பண்ணுற ஐடி எல்லாமே ஆக்டிவேட் பண்ணிடுவாங்களா? சப்போஸ் வந்து 1 லட்சம் பேர் பண்ணுறாங்க, நியூ பர்த் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 1 லட்சம் பேருக்கும் 2 நாளில் வந்து ஐடி ஆக்டிவேட் பண்ணிடுவாங்களா, செக் பண்ணிடுவாங்களா? ஓல்டு மெத்தட் தான் பேமெண்ட் பண்ணுறதுலாம், ஓல்டு மெத்தட் தான். நீங்கள் ஓல்டு மெத்தடில் எப்படி டேரெக்டாக வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணி ஐடி ஆக்டிவேட் பண்ணியிருப்பீங்களோ, ஸோ அதே மெத்தட் தான். ஸோ இதில் எல்லாம் எந்த ஒரு மாற்றமே கிடையாது, அதே தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஓல்டு பேமெண்ட்லாம் வருமா அப்படின்னு சில பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஓல்டு பேமெண்ட்லாம் தயவுசெய்து வராது. அதெல்லாம் வந்து யாரும் வந்து வரும்னு கனவுகளோட இது வரைக்கும் நினச்சிருந்தாலும் சரி, இது இனிமேல் வராது. ஓல்டு பேமெண்ட்லாம் வராது. ஸோ என்னோடய வாலெட்டில் தான் பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சு. என்னோடய வாலெட்டில் 2 லட்சத்திங் சம்திங்கில் இருந்துச்சு. ஓகேங்களா. அதெல்லாம் வராது. அதெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சா, கம்பெனி ஜென்யூன் நினச்சா அதெல்லாம் கொடுத்துருக்கலாம். அதில் 2ல் பாதி நாளும் கொடுத்துருக்கலாம், இல்லை அதிலே நீங்கள் வந்து ரெனியூ பண்ணிக்கங்கன்னு கூட ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்கலாம். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு அதெல்லாம் சும்மா எல்லாமே போயிடுச்சு. இவங்க ஏன்னா ரெனியூ என்ன முதல்ல என்ன ஒரு மீட்டிங்கில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிஸ்னஸ் வாலெட்டாக வந்து கன்வெர்ட் ஆகும், அதில் நீங்கள் ரெனியூ பண்ணிக்கலாம், ஸோ இந்த ஆப்ஷன்லாம் வந்து வந்துடும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கான்செப்ட்லாம் ஸோ டோட்டலாகவே எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து புதுசாக அமௌண்ட் நீங்கள் வந்து கட்டி புதுசாக வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து ஓல்டு பேமெண்ட்லாம் வராது. டி மெம்பர்ஸ் யாரும் வந்து பேமெண்ட் எப்போ வரும்லாம் நீங்கள் வந்து தயவுசெய்து கேட்டுறாதீங்க. வராது பேமெண்ட்லாம் வராது. நீங்கள் வந்து ஃபுல் போட்ட அமௌண்ட் எல்லாமே எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் 1950 இல்லை 1900 இந்த பிளானில் வந்து பே பண்ணி தான் மறுபடியும் நீங்கள் வந்து ரீஒர்க்கு வந்து ஜாயின் பண்ணி ரீஒர்க் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேமெண்ட் 2 பேமெண்ட் எடுத்திருந்தவங்களுக்கும் அந்த பேமெண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கா என்னன்னு தெரியலை. இருந்தால் வந்து கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் என்னென்னு தெரிஞ்சுக்கிறேன். தயவுசெய்து அதிகமான அமௌண்ட்டில் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஜென்யூனான அப்டேட் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும் மக்களுக்கு, அதுதான் முக்கியம். நானும் ஸ்டார்டிங்கில் இருந்து நாங்களாம் எவ்வளோ தான் கத்துறது, யூடியூபராக இருந்துக்கிட்டு எவ்வளோ வீடியோ போஸ்ட் பண்ணி இவங்கள அப்டேட் இல்லாமல் ஒரு டீம் எடுத்து எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே உங்களோட விருப்பம். நீங்கள் யாரும் நான் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது நான்
கம்பல் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோடய டீம் போனாலும் பரவாயில்ல. எல்லோரும் மறுபடியும் வந்து அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு மேலே உங்களோட விருப்பம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 2 மடங்கு 3 மடங்கு நான் அதிகமாக சம்பாரிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ற, அதுவும் உங்களோட விருப்பம், ஓன் விருப்பம் தான். நான் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். ஓகேவா? டாடா, பை பை, see you.